நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரியன் செவ்வாய் சேர்க்கை பற்றி போன பதிவுல பார்த்தோம். இதுல அதை பத்தி தான் பார்க்கிறோம். ஒரு ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், அகங்கார காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த ஆத்மா அகங்காரத்தை பற்றி தான் எழும். அதான் சொன்னேன், நம்ம ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அந்த நான்கிற தன்மை தான் அகங்காரத்தை பற்றி எழும். அந்த நான்கிற தன்மை அழியும் போது மகான்கள் ஆகிவிடுகிறோம், ஞானிகள் ஆகிவிடுகிறோம், எல்லாம் இறைச்செயல் என்று அவங்க எதிர்வினையை ஆற்றுவதில்லை. அப்போ நான் என்ற தன்மையை பற்றி ஆன்மா எழுவது இந்த அகங்காரத்தை பற்றித்தான், செவ்வாயை பற்றித்தான். அதனாலதான் காலபுருஷனுக்கு லக்னம் என்று சொல்லக்கூடிய மேசம் முதல் லக்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கே ஆத்மகாரகன் சூரியன் உச்சமாகிறார். சூரியனை ராஜகிரகம் என்பார்கள், செவ்வாயை சேனாதிபதி என்பார்கள், போர் படை தளபதி என்பார்கள். இந்த போர் படை தளபதி என்னைக்குமே ஒரு சேனாதிபதி, ஒரு நாட்டினுடைய இராணுவ வீரன், இராணுவ தளபதி ஒரு பிரதமரோடு இருக்கும் பொழுது அந்த பிரதமர் கெத்தா இருப்பார். அந்த பிரதமர் கெத்தாக இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்பவுமே இந்த சூரியனை பின்தொடர்ந்து பாதுகாப்பதுதான் செவ்வாயினுடைய வேலை. செவ்வாயினுடைய வேலை. அப்போ இந்த ஆன்மாவை பாதுகாப்பது அகங்கார தத்துவம். அதாவது இந்த உலகே இல்லை, அதுக்கு ஒரு இழுக்குனா துடிச்சு எழுறது செவ்வாதான். இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகங்கள் யோகத்தன்மையில் இருக்குது. சுபகிரகம் குருவோட பார்வை, சுபத்தன்மை, அது லக்னத்துக்கு சுபராக இருந்து இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் இருக்கும்போது ஒரு சில ஜாதகங்கள் உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அரசியல், மருத்துவத்துறையில பெரும்பகுதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை தான் உயர் மருத்துவம் படிப்பார்கள். நான் போன வீடியோவில் சொன்ன 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை, 10ஆம் அதிபதியோடவோ இல்லை 10ஆம் இடத்தோடவோ சம்பந்தப்படும் பொழுது சூரியன் செவ்வாய் இரண்டும் சம்பந்தப்பட்டது அப்படின்னா அவங்க உயர் மருத்துவம், அவங்க டாக்டர்கள்லாம் டாக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் மருத்துவம் படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அது மாதிரி அரசியல்ல ஒரு நாட்டினுடைய பாதுகாவலராக, ஒரு காவல்துறையில, ஒரு IAS IPSல ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய பாதுகாப்பு தன்மையுடையவர்களாக நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய இருப்பாங்க. ஆனா அதுவே தான் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பகைக்கிற லக்னத்துக்கு பகைக்கிற மாதிரி இருக்கும் பொழுது தன்னுடைய தகுதி அறியாமல், தன் லக்னத்தினுடைய தகுதி அமையாமல், இந்த லக்னாதிபதிக்கும் சூரியன் செவ்வாய்க்கும் பகை என்றால் அவங்களுடைய வீண் ஆணவமே அவங்களை கீழ்நிலைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு கிடைத்த உயர்வையும் பறித்து கொண்டு நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விடுகிறது என்பது உண்மை. கவனமா இருக்கணும்.